ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. வாங்க இன்றைக்கி லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரியில் பருப்பு ரசம், தால் ஃப்ரை. சம்மருக்கு மத்தியானத்தில் ஏதாவது லிக்விடாக சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. அதனால தான் நம்ம இது செஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. தூர் தால் 1 கப் எடுத்துக்கோங்க, வாஷ் பண்ணிக்கோங்க. குக்கரில் போட்டு உப்பு மட்டும் போட்டு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். ஒரு 3 விசில் விட்டு பாயில் பண்ணுங்கள். ரொம்ப குக் ஆகிறதுக்கு விடாதீங்க. கொஞ்சம் அது பருப்பு அப்படியே இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு பருப்பு வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு ரசத்துக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு சீரகம், 3 டீஸ்பூன் அளவு பெப்பர். நான் எடுத்திருக்கேன் 1 கப் பருப்புக்கு தான் இந்த மெஷர்மெண்ட் போடுறேன். 3 டீஸ்பூன் அளவு மிளகு போட்டுக்கோங்க. அப்போ ஒரு முழு பூண்டு எடுத்து நல்லா தோல் உரித்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம உரலில் போட்டு தட்டிக்கலாம். நீங்கள் மிக்சியில் போடாதீங்க. உரலில் போட்டு தட்டி போடும்போது தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இது நல்லா தட்டிக்கலாம். பக்கத்துலேயே நான் வந்து ஒரு 3 டொமேட்டோ, பிக் டொமேட்டோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போது மிளகு, சீரகம், பூண்டோடு சேர்த்து காம்போடவே நம்ம கொத்தமல்லி அதுவும் தட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. பருப்பு வந்துட்டு நான் 3 விசில் தான் விட்டேன். சொன்ன மாதிரி ஸ்டீம் வந்து தான் வெயிட் போட்டு 3 விசில், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம பருப்பு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் இந்த தால் அப்படியே இருக்கணும். அதில் ஸ்மாஷ் ஆகி இருக்கக்கூடாது. ஃபுல்லாக ஸ்மாஷ் ஆகிறதுக்கு விடாதீங்க. ஓகே, இப்போது ஒரு கண்டெய்னர் வச்சுக்கலாம் ரசம் செய்கிறதுக்கு. ஆயில் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கிங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் நம்ம உரலில் தட்டி வச்சுருக்க ரசத்துக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகு, சீரகம், பூண்டு, கொத்தமல்லி இது ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணிட்ட பிறகு மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, கறி லீவ்ஸ் காம்போடு போடுறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காம்போடு போட்டுக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஸ்மாஷ் ஆகிறதுக்காக உப்பு போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு தான் போட்டிருக்கேன். ஓகே, டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகணும். இப்போ தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ இந்த டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகணும். 50% ஸ்மாஷ் ஆகிட்ட பிறகு புளி தண்ணி ஊற்றிக்கிங்க. புளி தண்ணி நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு நான் சொன்ன மாதிரி எடுத்து அந்த தண்ணி ஊற்றிக்கிங்க. ஓகே, இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டொமேட்டோ வந்து நல்லா பாயில் ஆகட்டும் அந்த புளி தண்ணியில். இப்போ பாருங்கள், அதுக்குள்ளேயே பருப்புலேருந்து தண்ணி செப்ரேட் பண்ணி வச்சுக்கணும். தண்ணி செப்ரேட் பண்ணி வச்சுன்னு பருப்பு செப்ரேட்டாக நம்ம வச்சுக்கணும். இப்போ டொமேட்டோ ஸ்மாஷ் ஆனதும் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கணும். நல்லா அந்த புளி தண்ணி, மசாலா அதெல்லாம் நல்லா பாயில் ஆகிட்டு ஒரு நல்லா சூப்பரான அரோமேட்டிக் ஸ்மெல் வரும். உங்களுக்கு வீடு ஃபுல்லாகவே நல்லா மணமாக இருக்கும் இந்த ரசம் வாசனை. இது வந்து நீங்கள் சிக்காக இருக்கிறவங்களுக்கு, பேஷண்ட்டுங்களுக்கு கூட கொடுக்கலாம். அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு, டைஜஷனுக்கெல்லாம் இந்த பருப்பு ரசம் ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான ரெசிபி கூட. இப்போ தண்ணி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த தண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதில் அடியில் கொஞ்சம் பருப்பு இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வு ஃபுல் சிம்மில் வச்சுக்கின்னு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இன்னும் 1 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகே, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாதீங்க. ஒரு ஹாஃப் க்ளோஸ் பண்ணுங்கள், பார்ஷியலாக க்ளோஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா அது பொங்கி ஊற்றிடும். அதுக்குள்ளே நம்ம இப்போ தால் செய்கிறதுக்கு ஆனியன்ஸ் கட் பண்ணிக்கலாம். நான் 2 பிக் ஆனியன் எடுத்து லாங்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி லாங்காக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாங்காக கட் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அது டேஸ்ட்டாக இருக்கும். லாங்காகவே கட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்குள்ளே ரசம் நம்மளுக்கு பாருங்கள் பாயில் ஆயின் இருக்குது. அது ஆகட்டும். பக்கத்தில் தால் ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கிங்க. கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன்ஸ் ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். லாங்காக கட் பண்ணும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தால் ஃப்ரைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை
நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது எங்கள் அம்மா அதிகமாக இது தான் செய்வாங்க. வீட்டில் இப்போ வெஜிடேபிள்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னும் போது டக்குன்னு இந்த ரெசிபி தான் செய்வாங்க. பருப்பு ரசம், தால் ஃப்ரை. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் பீஃப் சாப்பிட்றவங்களா இருந்தால் பீஃப் கேரளா கட் பண்ணின்னு வந்துட்டு உப்பு, மிளகாய், மஞ்சள் தூள் போட்டு அதை ஃப்ரை பண்ணுங்க. அது எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு அந்த ரெசிபியும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு சைட் டிஷ் வந்து ஒன்றுமே இல்லைனா கூட ஒரு பப்படு வச்சுன்னு கூட சாப்பிட்லாம். இல்லை இந்த தால் ஃப்ரையே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் இது. அப்புறமா நம்ம மிளகாய் போட்டுக்கலாம், வரமிளகாய் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வரமிளகாய் அதிகமாகவே போடுவோம், அதுதான் இதுக்கு ஸ்பைசஸ் கொடுக்குறது. கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். இன்னும் கூட இதெல்லாமே ஃப்ரை ஆகட்டும். இது வரைக்கும் ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நான் தொடர்ந்து வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வாட்ச் பண்ணுங்கள். ரெசிபீஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ரெசிபீஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா கூட நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். மாதிரி ப்ரௌனிஷாக வரணும். ஆனியன், இந்த ரெட் சில்லி, கறி லீவ்ஸ் எல்லாம் ஃப்ரை ஆகிட்ட பிறகு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க தால் எடுத்து ஊற்றிக்கலாம். கம்ப்ளீட்டாக இந்த தால் எல்லாமே அதில் ஊற்றிட்டு அது இன்னும் ஒரு 2 to 3 minutes நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டு இருங்க. ஏன்னா அதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுனா இருந்தால் கூட நம்ம ஃப்ரை பண்ணுறதுல அதெல்லாம் ட்ரை ஆகிடும். நல்லா ட்ரை ஆகிட்டு நம்மளுக்கு வந்து தால் ஒரு நல்ல பதத்துக்கு வந்துடும். பருப்பு வேக வைக்கும் போதே நம்ம உப்பு போட்டுருக்கோம். அதனால நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் டேபிள் சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க. ஓகே, இந்த பாருங்கள் நம்மளுக்கு ரசமும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம ரசத்தில் சாப்டு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு தான் நம்ம கார்னிஷ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரசம் சூப்பராக இருக்குது. இப்போ ஒயிட் ரைஸோடு தான் நான் சர்வ் பண்ணுறேன் லஞ்சுக்கு. ஓகே, ரசம், ரைஸு, நீங்கள் பொன்னி பாயில் ரைஸ் கூட இதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் ரா ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பொன்னி பாயில் ரைஸ் இல்லை ப்ரௌன் ரைஸ் கூட இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரசத்துக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தால் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தால் நம்மளுக்கு நல்லா தண்ணி ட்ரை ஆகிட்டு இந்த அளவுக்கு இருக்கணும். சூப்பராக நம்மளுக்கு தாலும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் தால் செப்ரேட்டாக கூட சர்வ் பண்ணிக்கிங்க. ரசத்தில் மிக்ஸ் ஆகிறது வேண்டான்னா கன்சிஸ்டன்சி பாருங்கள். இது சும்மாவே நீங்கள் ஸ்பூனில் கீ லைக் பண்ணுறவங்க கீ போட்டு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ மேங்கோ சீசன்ன்றதுனால மேங்கோ 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பிக்கல் வச்சுக்கினேன். இந்த தாலில் இருக்கிற வரமிளகாவோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.